கர்த்தர் நினைத்திருக்கிறார். யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கதான சகோதரனே சகோதரிகளே, அந்த நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர்த்தையும் தேவன் நினைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நினைத்தபடினால தான் உங்களையும் என்னையும் ஆண்டு ஆவில தெரியும்படியாக ஆவில உணரப்பட்ட மாத்திரம் நம்ம என்ன செய்ய முடியும், யூடியூப்பில் பார்க்க முடியும். ஆவில உணரப்பட்ட பிள்ளைகத்தான் சபைக்கு வர முடியும். ஆவில உணரப்பட்ட பிள்ளைகத்தான் தேவனுடைய இது கேட்க முடியும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் உட்கார்ந்து சடிதில் நாங்கள் எந்திரிப்பது போல ஒரு எந்திரிச்சு எங்கள் வாழ்க்கையில் எந்திரிச்சபடினால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் அப்படியா கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யூடியூப்பில் யார் யாருக்கு ஜெபம் தேவைப்படுகிறதோ ஜெபத்துக்கு என்னோடய ஃபோன் நம்பரில் நீங்கள் தைரியமாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் சோத்திரம் அடிக்கடி நான் செல் நம்பர் போட்டு கொண்டிருக்கேன். அதுலேயும் தேவன் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 8வது மாதம் 1ஆம் தேதி காலப்பதர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கேன் மகனே. சங்கீதம் 115:12 சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கேன் மகளே. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலையோடு தான் இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கீங்க, துயரத்தோடு இருக்கீங்க. ஆனாலும் தேவன் என்னை நடத்துங்கப்பா, என்னை நினைத்தீங்க என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல கால பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே சோத்திரப்பா, இந்த ஆண்டவரே சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதத்தில் சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தின் பிரகாரம் தேவன் நினைச்சிருக்கிறதுக்காக சோத்திரம். அது இஸ்ரவேல் குடும்பத்தாராக இருக்கட்டும், ஆரோன் குடும்பத்தாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்க சகோதரிக்காக செபிக்கிறேன், சகோதரனுக்காக செபிக்கிறேன், என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து உங்களை ஆரோன் குடும்பத்தார தேவன் ஆசீர்வதிக்க நான் மனப்பூர்வமாக நானும் என் குடும்பத்தாரை ஜெபிச்சு கொள்ளுகிறோம். உங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுகிறோம், உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிச்சு கொள்ளுகிறோம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிச்சு கொள்ளுகிறோம், ஒருவேளை தொழில் காரியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுகிறோம். எல்லா காரியங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூப்பில் இருக்க சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரே. என் ஆத்மாவே கர்த்தரே